ஓலா, யூபர் உள்ளிட்ட ஆன்லைன் கால் டாக்ஸி, பைக், ஆட்டோக்களில் காட்டும் கட்டணத்தை விட கூடுதலாக கேட்பதாக தொடர்ந்து புகார்கள் வரும் நிலையில் அதை தடுக்க என்ன வழி என எமது செய்தியாளர் கார்த்திக் எழுப்பிய கேள்விக்கு கோவை பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். 2 வீலர்லையோ 4 வீலர்லையோ இல்லை ஆட்டோலையோ போகிறவங்க எடுத்த உடனே ஒரு 50 ரூபா கொடுங்க, 40 ரூபா கொடுங்கன்னு அதிகமாக கேட்குறது முறையில்லை. அதுக்கு அவங்க அந்த ஓட்டுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப குறைவாக இருக்குது, நாங்கள் குறைவாக இருக்குன்னா அந்த கம்பெனிக்காரங்கிட்ட தான் அவங்க முறையிடணும். பொதுமக்கள்கிட்ட அதை கேட்குறது முறையில்லை. பொதுமக்கள் இந்த விஷயத்தை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதத்தில் லாபமாக இருக்குதோ அதை பற்றி தான் போவாங்க. இதில் வெறும் பெரிய வண்டி வாகன ஓட்டுநர்கள் அவங்களுக்கு முடியலன்னா வெளியே வந்தால் தான் நல்லது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எதுக்கு அதை புக் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு மீட்ரு போடுவாங்க, அதுக்குரிய அந்த எவ்வளோ காசு வருதோ அவ்வளோ கொடுக்குறதுக்காக தான் அதை புக் பண்ணுறோம். அப்புறம் அது இல்லாமல் அதுக்கு 30 ரூபா கொடுங்க, 50 ரூபா கொடுங்க, நிறைய வாட்டி சண்டையும் போட்டிருக்கிறோம். இல்லாட்டி நாங்கள் வழியில் போகிற ஒரு ஆட்டோவையோ வண்டியோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போவோம்ல, அது இனிமேல் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளை பத்திரமா சேஃப்டியாக கொண்டு போய் நமக்கு சொல்கிற இடத்துல இறக்கி விட்றாங்க, எந்த டைம் கூப்பிட்டாலும் வர்றாங்க. அதிகபட்சம் மொத்தம் 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் நம்மளை பிக்கப் பண்ணிடுறாங்க, கூட்டிகிட்டு போய் வரனால அது கொடுக்கறனால ஒரு தப்பு இல்லைங்க. அதனால் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ டீ குடிக்கிற செலவு தான், அவங்களுக்கு நம்ம டீ வாங்கி கொடுத்தோமா நினச்சிக்க வேண்டியது தான். இதை தவிர்த்து மேலே எத்தனையோ காசு நம்ம செலவு பண்ணுறோம். குடிக்க போகிற பிராண்டிகள்லாம் 10 ரூபா எச்சா தரோம், அது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஹோட்டலில் ஏதோ ஜிஎஸ்டின்னு போட்டால் முதல்லாம் அதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போது ஓவரா போகிறவங்களுக்கு 10 ரூபா 20 ரூபா தரலாம் தாராளமாக, தப்பே கிடையாது. கால் டாக்ஸி, பைக் மற்றும் ஆட்டோக்களில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்கிற புகார் குறித்த கேள்விக்கு கோவை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.